அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும், தமிழக அரசு வெளியிட்ட பல்வேறு புதிய செய்திகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். இந்தியாவில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு நிதியாண்டும் தொடக்கத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படுவாங்க. புதிய நிதி மற்றும் நிர்வாக நடைமுறையில் பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள மிக முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தற்போது பார்க்கலாம். முதல் கட்டமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் கொடுக்கப்பட்டனர். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 3 மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் ஒரே கட்டமாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. கோடை காலத்தில் கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்து வராங்க. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்கள் அரிசி, கோதுமை போன்றவை ஏப்ரல் மாதத்திலே ஒரே தவணையாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. கோடை வெயில், முதியவர்கள் மற்றும் பெண்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்கவும் இந்திய உணவுக் கழக கிடங்கில் புதிய அறுவடை பொருட்களை சேமிக்க இடவசதி ஏற்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. உதாரணமாக ஒரு நபருக்கு 6 கிலோ அரிசி வழங்கப்படுறாங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் 3 கட்டமாக, அதாவது 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்கள் 18 கிலோ ஒரே கட்டமாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 6 கிலோ எப்பயுமே வழங்கப்படுறாங்க அப்படின்னா இப்போ 18 கிலோவா வழங்க போறாங்க. உங்களோட ரேஷன் அட்டைக்கு எவ்வளவு அரிசி ஒரு மாதத்திற்கு வழங்கப்படுறாங்களோ அந்த அரிசி 3 மடங்காக சேர்த்து ஏப்ரல் மாதத்திலே வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. 2ஆம் கட்டமாக வங்கி துறையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது HDFC வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகிய 2 வங்கிகளுக்கும் பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க. வங்கியில் தங்கள் டிஜிட்டல் சேவைகள் மேம்படுத்தும், பாதுகாப்பை உறுதி செய்யவும் சில புதிய கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்க. HDFC வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இனி ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே மொபைல் உள்ள UPI ஆப் மூலமாக QR கோட் ஸ்கேன் செய்து பணம் எடுக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. இதுவரை UPI மூலமாக பணம் எடுப்பது தனிப்பட்ட சேவையாக கருதப்பட்டாங்க. ஆனா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவும் உங்களின் மாத பரிவர்த்தனைகள் கணக்கிலேயே சேர்க்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. நிர்ணயிக்கப்பட்ட இலவச பரிவர்த்தனைகள் வரம்பை தாண்டினால் ஒவ்வொரு முறை பணம் எடுக்கும் போது 23 ரூபாயும் பிளஸ் GST கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு மாதத்திற்கு 5 முறை பணம் எடுக்கலாம். அதற்கும் மேலாக நீங்க பணம் எடுத்தால் 23 ரூபாய் அபராத தொகையும் பிளஸ் எவ்வளவு ரூபாய் நீங்க பணம் எடுக்கிறீங்களோ அதற்கேற்றவாறு GST பணமும் வசூல் செய்யப்பட உள்ளதாக தற்போது HDFC வங்கி வாடிக்கையாளருக்கு அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக பஞ்சாப் நேஷனல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சில குறிப்பிட்ட டெபிட் கார்டுக்கான தினசரி பணம் எடுக்கும் வரம்பை குறைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. மோசடிகளை குறைக்கவும் நோக்கில் இந்த சில மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. சில கார்டுகளுக்கு 1 லட்சமாக இருந்த வரம்பு 50,000ஆகவும், பிரீமியம் கார்டுகளுக்கு 1.5 லட்சமாக இருந்த வரம்பை 75,000 ரூபாயும் குறைக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. 3ஆம் கட்டமாக EPFO திட்டத்தின் UPI புரட்சி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் EPFO தனது EPFO 3.0 திட்டத்தின் கீழ் ஒரு முக்கியமான வசதியை அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இந்த PF சந்தாதாரர்களுக்கு தங்களின் பணத்தை நேரடியாக UPI மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி கொண்டுவரப்பட்டாங்க. இதற்கு முன்னால நீங்க PF பணம் வங்கி கணக்கிற்கு வர சில நாட்களாகும் என அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா UPI முறை அமலுக்கு வந்தபோது கோரிக்கைகள் சரிபார்க்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே பணம் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. ஓய்வூதிய பாதுகாப்பிற்காக PF தொகையின் ஒரு பகுதி, அதாவது இந்த பகுதி செயல்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. மீதமுள்ள தொகையை மட்டுமே UPI மூலமாக எடுக்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக பேன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டுக்கான புதிய வருமான வரி சட்டத்தின்படி, அதாவது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2026 அப்படின்னு சொல்லக்கூடிய பேன் கார்டு தொடர்பான சில தளர்வுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாங்க. சொத்து வாங்குதல் மற்றும் விற்றல் அதற்கான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டாங்க. இதுவரை 10 லட்சத்துக்கு மேல் சொத்து வாங்கினால்
பான் கார்டு கட்டாயமாக்கப்பட்டது. தற்போது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 20 லட்சத்துக்கும் அதிகமாக சொத்துக்கள் வாங்கினால் அவர்கள் கட்டாயம் பான் கார்டு பயன்படுத்தப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. இது நிரந்தர வர்த்தகத்தை மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பெரிய நிம்மதியை தரும் அறிவிக்கப்பட்டாங்க. சொத்துக்களை போலவே குறிப்பிட்ட விலை அதிகமான வாகனங்கள் வாங்கும் போது பான் கார்டு விவரங்கள் சரிபார்க்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக 5 லட்சத்திற்கு மேலான உயர் ரக பைக்குகள் அல்லது கார்கள் வாங்கும் போது கண்டிப்பாக அவர்கள் பான் கார்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக இதர முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டாங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கும் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கட்டாயமாக்கப்பட்டாங்க. இது ஆன்லைன் மோசடிகள் இருந்து உங்களை பாதுகாக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க. சிடிஎஸ் முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு காசோலைகள் ஒரே நாளில் பணம் மாற்றங்கள் வசதி மேம்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதை போலவே ஒவ்வொரு மாதமும் சிலிண்டர் விலை 1 முதல் 5ஆம் தேதிகளில் நிர்ணயிக்கப்படுகின்ற நிலையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் டிஜிட்டல் இந்தியாவில் நோக்கி பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளும் புதிய மாற்றங்களும் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதே சமயம் சாதாரண மக்களின் சுமையை குறைக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களின் இலவச ஏடிஎம் வரம்புகளை கண்காணிக்கவும், பிஎஃப் பணத்தை கண்காணிக்கவும், குறிப்பாக இகேஒய்சி கட்டாயம் சரிபார்க்கப்பட்டிருக்கா அப்படின்னும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளும் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குங்க. குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்குமே ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான இலவச பொருட்கள் ஒரே கட்டமாக பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஏப்ரல் மாதத்திலே 20ஆம் தேதி இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு 5 முறை மேல் பணம் எடுத்தால் அவர்களுக்கு அபராத தொகையாக 17 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக எவ்வளவு ரூபாய் அவர்கள் பணம் எடுக்க போறாங்களோ அதற்கு ஏற்றவாறு ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக தற்போது இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதற்கு முன்பாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னும் வணிகர்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தில் இனிவரும் காலங்கள்ல கேஸ் சிலிண்டர் மீதான விலை கண்டிப்பாக உயரப் போகிறதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் பதற்றம் காரணமாக தங்கத்தின் மீதான விலை ஏற்கனவே சரிந்த வண்ணம் உள்ளது. தற்போது அமெரிக்கா 5 நாட்களாக போர் நிறுத்தம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக தங்கத்தின் மீதான விலையும் கணிசமாக உயர்ந்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக கடந்த 2 நாட்கள் மட்டுமே 6500 ரூபாய் அளவிற்கு மீண்டும் உயர்ந்து கொண்டே செல்வதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தமிழகத்தில் ஏப்ரல் மாதங்களில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு மிக முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.